வெல்கம் டு நியோ டின்டிசிங். ஸோ 11வது டெஸ்ட்டோட ஆன்சருக்கு தான் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னும் வந்து நான் 9, 10க்கான ஆன்சர் போடலை. நான் வந்து அதுக்கும் கீ ஆன்சர் கொடுத்துட்றேன். சரிங்களா, அதாவது கீ ஆன்சர் கொடுத்தாச்சு. டிஸ்கஷன் வீடியோ மட்டும் நான் டைம் இருக்கும்போது போட்டுறேன். ஓகே, இதுவே நான் கொஞ்சம் வேகமாக தான் போகணும், ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, வாங்க போகலாம், டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இதோட சிலபஸ் என்ன, 11வது சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உரைநடையில் தமிழ் பகுதி உரைநடையில் வந்து 1, 2, 3, அதாவது வந்து பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், அவங்க ஒரு டாபிக், மரபு கவிதைகள், புது கவிதைகள். ஸோ இதுதான் கண்டென்ட். சரிங்களா, ஓகே. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையரா என கூறியவர். ஸோ எனக்கு வந்து பாரதியார், பாரதிதாசன், இது 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, யார் சுரதா வராது, வண்ணதாசன் வராது. எனக்கு என்னன்னா, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையரா, பாரதியாரா பாரதிதாசனா குழப்பமா இருக்கு. ஓகே, இங்க பாரின் ஒரு மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாரின்ற இடத்துக்கு என்ன மீனிங்னா உலகம்னு அர்த்தம். ஓகேங்களா, உலகம். இப்போ நான் வந்து ஒரு குருட்டு மனப்படமாக நான் வந்து ஒரு இதாக நினச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையில் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, பாரதிதாசன் வந்து தமிழ்நாடை பற்றி அதிகபட்ச தமிழ்நாடு இயற்கையை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தான் பாடியிருப்பார். ஓகேங்களா, பொது உடைமைக்கு பாடியிருப்பார், பெண்ணை பற்றி பாடியிருப்பார். ஆனால் வந்து உலக அளவில் ஒரு ஒற்றுமை வேணும், தேசிய அளவில் ஒரு ஒற்றுமை வேணும், தேசியம் நாடுன்ற கான்செப்டும் உலகன்ற கான்செப்டும் நான் எங்கே எடுப்பேன்னா பாரதியார் கிட்ட தான் நான் எடுப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கீவேர்டு பார்னா உலகம். அப்போது உலகத்தை பற்றி பொதுவாக சொல்லியிருக்காரு, அப்போ பாரதியார், அவ்வளோதான். ஓகேங்களா, ஆன்சர் பாரதியார். ஓகேங்களா, உங்களுக்கு இது மாதிரி ஒரு புரிதல் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா டேரெக்டாக படிச்சிருந்தாலும் ஆன்சர் வந்து பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையரா சொன்னது பாரதியார். நாட்டினும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கு, நாட்டினும், ஓகேங்களா, காட்டினும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவேன். ஸோ இது எதை பற்றி வருது, பாட்டை பற்றி வருது. நாட்டினும் காட்டினும் நாளெல்லாம் நன்றொழிக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன, இது ஒரு இசையை பற்றி கொடுத்துருக்கான். பாரதியாரோட ஒரே ஒரு இசைப்பாடல் என்ன, குயில் பாட்டு. குயில் பாட்டு தான் இசைப்பாடல். பாரதியாரோட இசைப்பாடல் குயில் பாட்டு. ஓகேங்களா, ஓகே, ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தார். பாரதியாரோட கடிதங்கள்லாம் தொகுத்து ஒரு நூலாக்கியிருப்பார். அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பத்மநாபன். நம்ம ஆப்ஷன் எங்கே போயினா பரலேசு நெல்லையப்பருக்கு போயிடும். அது தப்பு. பாரதி வந்து நெல்லையப்பரை தம்பியா நினைச்சு கடிதம் எழுதுவார். அந்த கடிதம் தான் நெல்லையப்பருக்கே தவிர பாரதியோட ஒட்டுமொத்த கடிதங்களை தொகுத்து நூலாக்குறது யாருன்னா பத்மநாபன். ஓகேங்களா, 12th புக்கில் இருக்கும் பாருங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்களா, அப்போ நாட்டையும் சொல்லியிருக்காரு, மொழியையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா, யார் தமிழையும் நாட்டையும் பற்றி பாடினது, நாடுன்னு ஒரு கீவேர்டு வந்தாலும் நம்ம யாரை யோசிக்கலாம். ஓகேங்களா, பாரதியார். ஓகே, ஸோ யார், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னது பாரதியார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகே, நா பிச்சமூர்த்தி வந்து அன்னம் விடுத்தூது சொல்லிக்கிறான், தப்பு. நா பிச்சமூர்த்தி வந்து நவ இந்தியா அனுமன் தான் நா பிச்சமூர்த்தி. அப்போ 1 தவறாக இருக்குது. பாரதியார் இந்தியா விஜயா ரைட்டு, பெருஞ்சிட்டு தான் தென்மொழி தமிழ்ச்சிட்டு, மீரா தான் அன்னம் விடுத்தூது வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1, 4 தவறாக உள்ளது. தவறான இணை 1 மற்றும் 4. ஓகேவா, நெக்ஸ்ட், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். கம்பனை முன்வைக்கிற கவிஞன் யார்? கம்பனை முதல்ல புரிஞ்சு இந்த கம்பனை போல ஒருத்தன் இல்லை, ஓகேவா, அப்படின்னு சொன்னது யாரு? நான் கண்ட கவிஞர்களிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல். ஓகேங்களா, எவ்வளோ சிறந்த கவிஞர். திருவள்ளுவரே 2வது தான் வைக்கிறாரு, கம்பனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. யார் அது? பாரதியார் தானே. ஸோ இதனால தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொன்னது பாரதியார். ஓகேவா, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் ரொம்ப அட்வான்ஸாக பாடினவர். தமிழனோட வணிகத்தை பற்றியும் தமிழர்களோட ஆற்றல்களை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம், மேலை நாடுகளில் கப்பல் விடும், மேலை கடல்களில் கப்பல் விடுவோம். ஓகேங்களா, எங்க ஐரோப்பிய கடலில் போயிட்டு தமிழை கப்பல் விடுவான். அப்படி தானே இவர் விட்டார், வஉசி வந்து கப்பல் விட்டார். ஓகேங்களா, மேலை நாடுகளில் கப்பல் விடுவோம், விண்ணில் வந்து ஏவுகணை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பாடினது. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்துக்கு வந்து மனுஷன் போவான்னு சொல்லி அன்னைக்கு 1920 சொல்றாரு. யாரு? நம்ம பாரதியார். அப்ப அட்வான்ஸா யோசிச்சது பாரதியார் தான். ஆன்சர் ஏ. முதலில் புதிய ஆத்திச்சூடியப்படுவார். இது எல்லா இதுலையும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு நான் சொல்லுவேன், தமிழ் உரைநடையிலையோ இல்லை தமிழ் கவிதைகளிலோ ஒரு புதிய இதை கொண்டு வந்ததே யாருன்னா பாரதியார் தான். புதிய ஆத்திச்சூடி யாருன்னா பாரதியார் முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் பாடியிருப்பார் புதிய ஆத்திச்சூடி. ஆனால் வந்து முதல்ல கொண்டு வந்தது பாரதியார். ஓகேவா, எலவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல். அதுதான் எலவனம். இப்போ சொன்னோம் இல்லையா, புதிய ஆத்திச்சூடி, அந்த புதிய ஆத்திச்சூடியில் தானே வரும் இந்த வார்த்தை வரும். ஓகேவா, ஸோ எலவனம்னா புதிய ஆத்திச்சூடி. நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல். ஓகேங்களா, சோராதிருத்தல். ஓகே, நமக்கு வேலை என்ன, தொழில். நமக்கு தொழிலே கவிதை எழுத தானே. ஒரு இமை பொழுது கூட நீ என்ன பண்ண வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ எழுதுகிற கவிதை இந்த நாட்டை திருத்தணும், இந்த மக்களை திருத்தணும், ஏதாவது ஒரு இதில் நீ வந்து பாடுபடணும், உன்னோட உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் தான். ஓகேங்களா, பாஞ்சாலி சபத்தோட முன்னூரில் கூட சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், அதே வந்து நம்ம உரைநடை எழுதுவது எனது தொழில். நல்லா கவனிங்க, உரைநடை எழுதுவது எனது தொழில் சொன்னது யாருன்னா இவர் திருவிக்கா. நமக்கு தொழில் கவிதை எழுதுவதுன்னு சொன்னால் பாரதியார். ஓகேவா, அடுத்தது வந்து ஒரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சான் நினைப்புடையோர் அல்லர். ஓகேவா, ஒரு நாட்டுக்குரிய, இதை ஸ்பெல்லிங் வச்சு நினைக்கிறேன். ஆமாம்,
ஒரு நாட்டுக்குரிய தான ஓட்டை ஜான் நினைப்புடையவர் அல்ல. அதாவது பாரதிதாசன் என்ன பண்ணியிருப்பார்னா, பாரதியார் வந்து புகழ்ந்திருப்பார். செந்தமிழ் தேனி, ஓகேங்களா, மரம் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அரவன் அப்படிலாம் சொல்லி பாடியிருப்பார். அப்படி பாடும்போது கடைசியில் 2 லைன் என்ன சொல்லுவார், இந்த பாரதியார் என்றவரை பற்றி தான் பாடுவார். பாரதியார் என்றவர் ஒரு நாட்டுக்குரிய ஓட்டை சான் நினைப்புடையவர் அல்ல. அதாவது இந்த நாடு மட்டும்தான் நம்பளுது அப்படின்ற நினைக்கக்கூடிய குறுகிய மனமுடையவர் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கே என்னது, அவர் இந்த உலகத்துக்கே முக்கியமான கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பாரதிதாசன் தான் இதை பாடியிருப்பார். இந்த பாட்டை பாடினது பாரதிதாசன், ஓகேவா. ஸோ இது யாரை பற்றி குறிக்குன்னா பாரதியாரை குறிக்கும். இந்த வார்த்தையில் யாரை குறிக்குதுன்னா பாரதியார். ஆன்சர் வந்து பாரதிதாசன். யார் பாடியார்னா பாரதியார். சரியா, இது பாரதிதாசன் யாரனா பாரதியாரை பாடியிருப்பார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கண்டிப்பாக என்ன சொல்லலாம், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் பாரதியார் தான். ஓகேங்களா. வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார். ஓகேங்களா. வைரமுடைய நெஞ்சு வேணும், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எல்லாமே பாரதியார் தான். நாமர்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமலை என பாடல் தோன்றுது. நான் தான் சொன்ன ஒரு வீடியோ கூட போட்டேன் இல்லையா. ஸோ பாரதியார் தான். திருநாவுக்கரசர் வந்து நாமர்க்கும் குடியெல்லாம் அஞ்சோம் என பாடல் பாடிப்பார். அதை வச்சு என்ன பண்ணியிருப்பார், அச்சமலை பாடலில் பாடியிருப்பார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல். பாரதியார் தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ நான் வரிசையாக சிலபஸ் வைஸாக கொஸ்டின் எடுத்தனால எல்லாமே பாரதியார் ஆன்சர் வராது. பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர். பாரதியாருக்கு வசன கவிதை எழுதுவதற்கு ஒருத்தர் முன்னோடியாக இருந்திருப்பார். அவர் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பார். அவர் யாருன்னா வால்ட் விட்மன். ஓகேங்களா. வால்ட் விட்மன் உலக புது கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழ் இயக்கம் யாரு, பாரதிதாசன். பொறுத்துக்க நூல் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாடல் வல்லவனே பாரதியார் தான். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் சொல்லியிருக்கல, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ன சொல்லிப்பாரு, பிள்ளைத்தமிழ் படிச்ச இது சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தை படிச்சுட்டு பக்தி நனி சுவை சொட்ட பாடிய கவி வல்லவன் சொல்லியிருப்பார் இல்லையா. சூளாமணி வந்து தோலாமொழி தேவர். ஓகேவா. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை அரசு. அதான் சொன்னல. அப்போ வந்து மரபு கவிதைகளாக இருக்கும், அதாவது செய்யுள் கவிதைகளாக இருக்கும், செய்யுள் பிடியில் யாப்பு கவிதைகளாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும். எதுகை இருக்கணும், மோனை இருக்கணும், ஓகேங்களா, அந்தாதி ஏய்பு அதெல்லாமே இருக்கணும். ஆனால் அது எல்லாத்தையுமே தூக்கி உடைச்சிட்டு எளிய மனுஷன் கூட கவிதையை படிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய நடைமுறை வசன கவிதை எது பேர் தான். அதை கொண்டு வந்த யாருன்னா பாரதியார் தான். ஓகேவா. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவனினும் நனி சிறந்தனவே எனவே என்ற பாடல் யாருடையது. ஓகேங்களா. பெற்ற தாயும், ஓகேவா, பிறந்த பொன்னாடும், ஓகேவா, தாய் குழு வச்சு நம்ம யார் போடலாம், தேசிய கவி. ஓகேங்களா. யார் தேசிய கவினா யார், பாரதியார். ஓகேவா. பாரதியார் தான். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவனினானும் நனி சிறந்தனவே என்ன பாடல் வந்து தேசிய கவி பாரதியாரை தூக்கிது. சுத்தானந்த பாரதி. ஓகேவா. சுத்தானந்த பாரதி, வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதி. ஓகேங்களா. சரி பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் என்ன படிப்பார், ஞானரதம்ன்ற உரைநடை நூல் எழுதியிருப்பார் இல்லையா. ஆமாம், ஞானரதம் பாரதியார் தான். ஓகே, அவர் எழுந்து. அப்போ சுத்தானந்த பாரதி எதாவது ஆப்ஷன் எனக்கு ஒன்று தான் தெரியும். அதை வச்சு நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னு பார்த்துங்க. ஓகேங்களா. சுப்பிரமணிய பாரதியார் ஞானரதம் உரைநடை தமிழில் அமைந்த உரைநடை. அப்போ 3க்கு 1 வரணும். ஆப்ஷனில் பாருங்க, 3க்கு 1 இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான், ஆன்சர் டி. அவ்வளோதான். அப்போ சுத்தானந்த பாரதியார் வந்து ஏழைப்படும் பாடு. ஓகேங்களா. வாவேசு ஐயர் வந்து கமல விஜயம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், மங்கையரசின் காதலி, குலத்தங்கரை அரசமரம், அதெல்லாம் அவர் தான். எக்ஸ்ட்ரா வந்து கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதி ஞானரதம். வீரசாமி செட்டியார் வந்து வினோத ரச மஞ்சரி. ஓகேங்களா. ஓகே. சூரியகாந்தி ஞானரதம் பாரதியார் கட்டு. சூரியகாந்தி நான் காமராசன். பின்னுரை பொருந்தா இணைய கேட்கலாம். ஓகேங்களா. ஞானரதம் பாரதியார் தான். எழுத்து சிசு செல்லப்பா அது எழுதிருப்பா. குயில் பாட்டு பாரதிதாசன் சொல்லிக்கிறாங்க, தப்பு. குயில் பாட்டு யாரு, பாரதியார். குயில் பாட்டு பாடினது பாரதியார். குயில் என்ற இதழை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டால் தான் பாரதிதாசன். ஓகேவா. நெக்ஸ்ட் விடுதலை கவி யாரு, விடுதலை கவி, தேசிய கவி, மாகவி, மகாகவி எல்லாமே யார், பாரதியார். ஓகேவா. ஓகே. திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞர் நேரு வாணிதாசன். கவிஞர் நேரு பாவலர் மணி. ஓகேங்களா. இதெல்லாமே தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பாரதிக்கு மகாகவி தான் வந்து பாரதிக்கு வந்து மகாகவி பட்டம் அளிக்கிறது யாருன்னா வா ராமசாமி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இவர். கியாபே விஸ்வநாதன் யாருன்னா உங்களுக்கு தெரியும். திருக்குறள் இல்லை என்றால் தமிழ் இல்லை, தமிழ் இல்லை என்றால் திருக்குறள் இல்லைன்னு சொல்லி அவர் தான். ஓகே. செல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார், அதாவது செல்லிதாசன். ஓகேங்களா. இவர் வந்து செல்லின்றவர் வந்து ஒரு உலக கவிஞர்ல ஒருத்தர். அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் இருக்கு. அதனால பாரதியாரே தன்னோட பேர் என்ன வச்சுப்பாரு, செல்லிதாசன் வச்சுப்பாரு. தன்னைத்தானே செல்லிதாசன் சொன்னது யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். ஓகே. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார், இது யார் கூறுனா ராஜாஜி சொல்லுவார். ஓகேங்களா. ராஜாஜி காந்தியை பார்க்க போவோம் இல்லையா. காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒத்துழைமை இயக்கத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ரவுலச்சத்தை பற்றி. அப்போ வந்து ராஜாஜோட திணையில் பேசியிருப்பாங்க சென்னையில். அப்போ வந்து ராஜாஜி சொல்லுவார், காந்தி வந்து என்னோட நாளைக்கு மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இது பாரதி வந்து காந்தியை மீட் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ சொல்லுவார், யார் இவன்னு கேட்கும்போது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து சீட்டுக்கவி எழுதியவர் தமிழகத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி பாரதியார ராஜாஜி சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து காந்தி என்ன சொல்றாரு, இவர் இந்தியாவின் சொத்துன்னு சொல்லுவார். ஓகேவா. ஞாபகம். சீட்டுக்கவி எழுதியவர் பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடி வெள்ளி. தற்கால தமிழ் இலக்கியம் இருக்கிறது காரணமே பாரதியார் தான். ஏன்னா அதான் சொன்ன, யாப்பு பிடியிலிருந்து அதை உடைச்சி வசன கவிதை, ஓகேங்களா, மரபு கவிதையில தோற்றுவித்தவனே பாரதியார் தான். புது கவிதைக்கு அடித்தளம் போட்டவரே பாரதியார். ஸோ ஆன்சர் ஏ. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில். ஓகேங்களா. இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி அரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார், இந்த பாடலை பாடினது பாரதிதாசன். இந்த பாடல் யாரை குறிக்குதுன்னா பாரதியாரை குறிக்கும். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடிப்பார். அப்போ ஆன்சர் டி, பாரதியார் பாரதிதாசன். சரிங்களா. பொறுத்துக்க. திருவிக்கா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தேசபக்தனை வேலை செஞ்சிருப்பாரு. கரெக்டா. ஓகே. அடுத்து வந்து பாரதியார்னா விஜயா, பாரதிதாசனா குயில், நான் பார்த்த சாதினா தீபம். எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுங்க. சரிங்களா.
எந்த தமிழ் கவிஞர் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுகளை தூண்டினார்? எந்த கவிஞர்? தேசியம் வந்தால் யாரை போடணும்? ஆப்ஷன் பாரதிதாசன், சுத்தாங்கி கவிஞனை தூக்கி போட்டு யாரை போடலாம்? பாரதியாரை போடணும். தேசிய ஒருமைப்பாடு. ஓகேவா? சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படிக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்போது எந்த மன்னன் வழங்கினான்னு கேட்குறாங்க. ஓகே, பாரதியின் வயது என்ன? 11 வயது. எட்டயப்ப மன்னரா? படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் பி தான். டேரக்டாகவே போட்டலாம். பெரிய கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். எல்லாருக்கும் தெரியுமே. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாரு? வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா? வருஷம் 1941 ஒரு இடத்துல 49 இருக்கும். பார்த்துங்க, 42 வரும்னு நினைக்கிறேன். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ரைட்டு. ஓமை கவிஞர் பெருஞ்சித்தினரா? சுரதா. ஓமை கவிஞர் யாரு? சுரதா. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் தாரா பாரதி. இதுவும் தப்பு. ஓகேங்களா? அப்போ எது நமக்கு சரியாக புரிஞ்சிருக்கு பாருங்க. பகுத்தறிவு கவிராயரும் ஏவும் சி மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அப்போ ஏசி சரி. ஓகேவா? புரட்சி கவிஞர் யாருன்னா இவர் பாவேந்தர் பாரதிதாசன். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. பத்மபூஷன் யார் வழங்கியிருப்பா? நடுநரசு தான் வழங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நடுநரசு. நெக்ஸ்ட், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனி அவனுக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்குன்னு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னா நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்யும். அவரோட கவிதை தொகுப்புகள் மட்டும் தான். ஓகேவா? ஸோ திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், அந்த பெண்ணை பற்றி எழுதிருப்பார் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அருட்செல்வம், இது தமிழச்சி கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம், இதெல்லாம் யார் வந்துடுவா? வாணிதாசன் வந்துடுவார். ஆமாம்ல. அது வந்து பூத்தது மானுடம், வீறுகள் ஆயிரம், சிரிப்பி நிலம், தமிழ் சிட்டு, இதெல்லாம் கலந்துருக்கு. ஓகேங்களா? இதெல்லாமே கலந்துருக்கு. பாரத கீதம், கவி கணங்கள் அருட்செல்வம். ஸோ நமக்கு நாமக்கல் கவிஞர் வந்து பெண்கள் பற்றி ஒரு பாட்டு எழுதிருப்பாரு. அதில் 11 மலர் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த பாடல். அப்போ இதுதான் ஆன்சர் ஏ. உப்பு சத்தியாகிரகத்தை தொண்டர்கள் வழிநடைபெற்று கத்தியின்றி ரத்தமின்றி வந்தால் யார் போடலாம்? வே ராமலிங்கனார். ஓகேங்களா? ராமலிங்கனார்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக்க. ஓகேங்களா? இசை வந்து 10 எழுதிருப்பார். ஓகேங்களா? இசை வந்து 3. கரெக்ட். இசை வந்து 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? புதினம் வந்து என்ன எழுதிருப்பாருன்னா 5 புதினங்கள் எழுதிருப்பார். புதினம் வந்து 5. ஓகேங்களா? இசைன்னு கேட்டால் 3, புதினம் கேட்டால் 5. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? கவிதை தொகுப்பு வந்து 10 கவிதை அதிகமாக வந்து கவிதை தொகுப்பில் இருக்கும். மொழிபெயர்ப்பு வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் ஞாபகம் வச்சுங்க. இசைனா 3, புதினா 5, கவிதைனா 10, மொழினா 4. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ ஆன்சர் வரும் 3, 4. ஆன்சர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட், பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு எனக்குரியவர். அவர் தான் வே ராமலிங்கனார். ஏன்னா நீங்கள் யார் போடுற பாரதியாரோ பாரதாசனோ போயிடக்கூடாது. புக்கில் படிங்க. ஒரு 11 மலர் அப்படி சொல்லிட்டு எழுதிருப்பார் இல்லையா? பெண்ணுக்கு பலமுகலாம் வந்தது, தங்கையாக உள்ளாள், அம்மாவாக உள்ளாள், மனைவியாக உள்ளாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வே ராமலிங்கனார். 39க்கு சி. அடுத்து வந்து வசன நடை கை வந்த வல்லாளர் யாரு? ஆறுமுக நாவலர். யார் சொல்லிப்பா? பரிதிமார்கள் சொல்லிப்பார். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். பாரதியார் சொல்லியிருப்பார். தைரியநாதர், வீரமாமுனிவர். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். ஓகேவா? அயலார் நமக்கும் அன்பே செய்யும், ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும், பெண்மையை இப்படி பண்ணுறார். பெண்மை வந்தால் யார் பண்ணணும்? நாமக்கல் கவிஞர். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு? பெண்களை பற்றி ஒரு 11 மலர் உள்ள பாடலை பாடியிருப்பாரு. அயலார் தமக்கும் அன்பே செய்யும், ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும், பெண்மையை பற்றி சொல்றாங்க நாமக்கல் கவிஞர். ஓகே, அதே மங்கையராய் பிறப்பதற்கு மாதாவம் செய்தேன்னு சொன்னா கவிமணி. ஓகே, பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி வந்து நாமக்கல் கவிஞர். சங்கொலி, என் கதை, மலைக்கல்லன், அவளும் அவனும், இதெல்லாமே யாரு? இதெல்லாமே நாமக்கல் கவிஞர். ஓகேவா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது யாரு? பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ வந்தான்னு சொன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் சொன்னது நாமக்கல் கவிஞர். ஓகேவா? நம்ம என்னென்ன பார்த்தோம்? நாமக்கல் கவிஞர் தமிழன் ஒரு இனம் உண்டு, அவனுக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னதும், பாட்டாளி மக்களது பசி தீரணும் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொன்னது கண்ணதாசன். ஓகேவா? அதே மாதிரி வந்து இதே வந்து இன்னும் தூய தமிழ்ல சொல்லியிருந்தா அது பாரதிதாசன். ஓகே வரும். ஓகேவா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நிலையை எட்ட வேண்டும் சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அதை தான் வந்து கண்ணதாசன் வந்து மாடுலேட் பண்ணி எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் சொல்லி சிம்பிளா சொல்லியிருப்பாரு. சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. ஓகேங்களா? சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும், சாலைகளிலே தொழில்கள் வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. ஞாபகம் வச்சுங்க. பொருத்தம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொன்னது? கணியன் பூங்குன்றார். சரியான இணை. ஓகே. கத்தியின்றி ரத்தம் நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பது மாதவம் கவிமணி. தேனோக்கும் செந்தமிழே நீ கிளி, நீ கனி நான் கிளின்னு சொன்னது பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டி. சின்னசாமி. ஓகேங்களா? இதெல்லாம் இயற்பெயர். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துங்க. என் கதை நம்ம படிச்சிருமா? ராமலிங்கம், வே ராமலிங்கனார். அதை ஒன்று வச்சு போட முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 3க்கு 1 ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அவ்வளோதான், ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சுல. ஆன்சர் வந்து சி. ஓகே, இதை வச்சு நம்ம போட்டலாம். எப்படி போடலாம்? சின்னசாமி எழுதுறது வந்து 2. ஓகேங்களா? சின்னசாமி வந்து 2. அப்போ தேசியம் வளர்த்த தமிழ். சின்னசாமினா தேசியம் வளர்த்த தமிழ். ஓகேவா? அடுத்து வந்து கோபாலகிருஷ்ண பாரதி. கோபாலகிருஷ்ண பாரதினா நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். கோபாலகிருஷ்ண பாரதி. ராமலிங்கனா என் கதை. ஓகேவா? கா திரவியம் வந்து சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லைன்னு சொன்னது யாருன்னா கா திரவியம். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த டைம் இந்த கொஸ்டின் வந்தா ஓகே ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போடணும் ஆன்சர். திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த கொஸ்டின் எதுன்னு பார்த்தோம்னா திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். அதே வானம்பாடி கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்டால் மு. மேத்தா. ஓகேவா? மக்கள் திரைக்கவி திலகம் மருகதாசி, கவியரசு கண்ணதாசன் நிறைய இருக்கு. கவியரசு. ஓகேங்களா? துப்பாக்கி, ஆரோக்கியநாதன், ஆரோக்கியசாமி, அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஓகேவா?
முடியரசன் ஏற்றாத நூல் பூங்கொடி எழுதியிருப்பார், வீரகாவியம், காவியப்பாவை, நீலமேகம் ஏற்றல. ஓகேங்களா, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இது 3 தான் முடியரசன். நெக்ஸ்ட், காற்றுக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். கவிஞன் ஆவான் கவிஞனை பற்றி சொல்கிறது, ஆட்சிக்கு யார் ஆள்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அஞ்சாமல் கவிதை எழுதுறவன் தான் கவிஞன் அப்படின்னு யார் கவிஞன் சொல்லி ஒரு பாட்டு எழுதிருந்தாருன்னா முடியரசன். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து சி. அதே காலக்கணிதம் பற்றி எழுதிருந்தாருன்னா ஒரு கண்ணதாசன். 48க்கு சி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் தேன்மலை வரக்கூடாது, ஏன்னா தேன்மலை சுரதா. ஓகேங்களா, பால்வீதி வந்து அப்துல் ரஹ்மான் போயிடுவார் நினைக்கிறேன். எழிலோவியம் வாணிதாசன், அப்போ பூங்கொடி. ஓகேங்களா, முடியரசனின் காவியம் பூங்கொடி. குன்றக்குடி அடிகளால் கவியரசு எங்கே போயிடுவோம், கண்ணதாசன் போயிடுவோம். கவியரசனா கண்ணதாசன் போயிடுவோம். ஆனால் முடியரசனுக்கும் இன்னொரு பேர் என்ன, கவியரசன்ற பட்டம் யார் கொடுத்துருப்பா, குன்றக்குடி அடிகளால் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆன்சர் டி. ஓகேவா. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டால் முடியரசன் தான். ஓகேங்களா, இவர் எங்க காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து தமிழாசிரியர் பணியாற்றிப்பார். ஓகேவா. முடியரசனோட இயற்பெயர் என்ன, முடியரசோட இயற்பெயர் துரைராசு. ஓகேவா. எஸ் வீரகாவியம், வீரகாவியன்றது யார் எழுதிருப்பா, இப்போ பார்த்தோம்னா முடியரசன். ஏசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன். ஆமாம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள். ஓகேங்களா, இது வந்து சகாராவை தாண்டாத ஒட்டகம் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் வரும். ஓகேவா, பார்க்கலாங்க. வீரகாவியத்துக்கு வந்து முடியரசன் 4. ஓகே. ஏசு காவியம் கண்ணதாசன் 3. ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் கரெக்ட் தான். சகாராவை தாண்டாத ஒட்டகம் தான் நான் காமராசர். ஓகே, ஆன்சர் ஏ. சுரதா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சுரதா வந்து எச்சில் இரவு. கரெக்ட், சுரதா வந்து எச்சில் இரவு. அவர் நிறைய நூல் எழுதியிருப்பாரு சுரதா. ஓகேங்களா, சோரம், சுண்ணாம்பும், தேன்மலை, துறைமுகம், எச்சில் இரவு. ஓகேவா. முடியரசன்னா பூங்கொடி போட்டுருவீங்க. வாணிதாசன்னா பள்ளி பறவைகள். ஓகேங்களா. ஆலந்தூர் மோகன ரங்கன் வந்து கொடிமுல்லை. தப்பா போடுறேன், தப்பு. ஓகேங்களா, இருங்க பர்சன் சொல்கிறேன். சுரதா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எச்சில் இரவு கன்ஃபார்ம். ஓகே. முடியரசன் வந்து பூங்கொடி 4, 3, 4. ஓகே. வாணிதாசன் தான் கொல்லிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் வந்து பள்ளி பறவைகள். கரெக்ட். ஓகேவா. ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள் எழுதியிருக்காரு. ஆன்சர் வந்து சுரதா தான், ஏ வருது. ஓகேவா. பூங்கொடி முடியரசன் பற்றி அதிகமாக கேட்கக்கூடியது அதுதான். ஓகேங்களா. முடியரசன் பூங்கொடினா முடியரசன், கொடிமுல்லைனா வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. ஓகேங்களா, பட்டத்தரசி சுரதா. எக்ஸ்ட்ரா நம்ம இதில் ஒரு புக்கை நம்ம தெரிஞ்சு போகிறோம், அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு கேட்பான் பட்டத்தரசின்ற நூல் எழுதியவர் யாருன்னு கேட்பான், சுரதா. ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்க வென்று துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். யார் கவிஞன் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக ஏதாவது பாட்டு வந்தாலே யாரை போட்டலாம், முடியரசனை போட்டலாம். ஆன்சர் சி. முடியரசனோட இயற்பெயர் என்ன, துரைராசு. சுரதா என்றது ராசகோபாலன். ஓகேங்களா. கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசு என்கிற அரங்கசாமி. பாரதி யாருக்கு வந்து சுப்பிரமணியம். அதே வந்து பாரதிதாசன் வந்து சுப்புரத்தினம். ஓகேங்களா. மருகதாசி வந்து திரைக்கவி திலகம். வாணிதாசனா பாவலர் மணி. சுரதா வந்து கலைமாமணி. ஞாபகம், சுரதா கலைமாமணி. முடியரசு வந்து கவியரசு. அப்போ கலைமாமணி என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுவார் சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. ஓகேங்களா. முடியரசன் வந்து காவியப்பாவை. சச்சிதானந்தன் வந்து என்ன எழுதிருப்பாருன்னா ஆனந்த தேன் என்ற நூல் எழுதியிருப்பாரு. குமரகுருபர் வந்து சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கனி, ஆட்டனத்தி, இயேசு காவியம், ராசதண்டனை. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறுவார். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி, இது எங்கே வரும், ஒளி அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்குமரம் வந்து மேலே வளர்ந்து சூரியனை பார்க்கும் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஸோ அந்த பாட்டு நான் பிச்சைமூர்த்தி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து டி, ஒளியின் அழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி, முயற்சி செஞ்சு என்ன பண்ணணும், நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ ஆன்சர் டி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யாருன்னா கண்ணதாசன். கவிஞன் என்பவர் என்ன பண்ணுவார், சாகரம் கிடையாது, காலக்கணிதம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ கண்ணதாசன் தான். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர். புதுக்கவிதையின் தந்தை யாரு, நான் பிச்சைமூர்த்தி. ஆப்ஷனில் பாரதியார் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாரதியார் பாடக்கூடாது. பிச்சைமூர்த்தியும் பாரதியார் இருக்கும்போது நான் பிச்சைமூர்த்தி தான் போடணும். புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சைமூர்த்தி தான். ஓகேவா. புதுக்கவிதைக்கு அடித்தளமிட்டவர் அந்த மாதிரி வந்தால் நம்ம பாரதியார் போடலாம். கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். கண்ணதாசன் எதுக்கு வாங்கியிருப்பாரு, சேர்மன். இது எல்லாமே பிசுராந்தர் வந்து பாரதிதாசன் 1969. ஓகேங்களா. 69ல் இது வந்து நாடக நூல். ஓகேங்களா. அதுக்கு சாகித்ய அகாதமி இருக்கும். கண்ணதாசன் வந்து சேரமான் காதலி. ஓகேங்களா. சேரமான் காதலி 1979. ஓகேங்களா. 1979 வரும். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம். சின்னதாக இருந்தால் சிறுகதை, பெருசாக இருந்தால் புதினம், அதுக்கு நடுவு இருந்தால் குறு நாவல். ஓகேங்களா. குறு புதினம், அவ்வளோதான். நாவல்லாம் புதினம். மாற்றம் என்னது, மானிட தத்துவம். மாற்றம் என்பது மானிட தத்துவமே அப்படின்னு சொன்னது யாருன்னா கவியரசு. இங்கே யார் குறிக்குது, கவியரசுனா கண்ணதாசன் குறிக்கும், முடியரசன் கிடையாது. ஓகேங்களா. கவியரசுன்ற குன்றக்குடி அடிகளாரால் பட்டம் பெற்றவர் தான் முடியரசு. நார்மலாக கவியரசு யாருன்னா கண்ணதாசன். ஸோ ஆன்சர் கண்ணதாசன். ஓமை கவிஞர் யாருன்னா சுரதா. மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவி யாரு அப்படின்னு பார்த்தா பாவேந்தர் பாரதிதாசன். எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஓகேவா. யாரு, சிசு செல்லப்பா. அவர் என்ன பண்ணிருப்பாரு, வாடி வாசல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் சிசு செல்லப்பா. வானம்பாடி கவிஞர்கள் வந்து திராவிட குறிப்பிடத்தக்கவர் கேட்டால் தான் மேத்தா. வானம்பாடி கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா. சிறுகதையில் வந்து ஒரு சிறு இசை அப்படின்னு சொல்லி 2016 சாகித்ய அகாடமி பெறும் இல்லையா, அதான் கல்யாண்ஜி. அப்துல் ரஹ்மான்றது உங்களுக்கு தெரியும், கவிக்கோ என்று அழைக்கப்படுவார். ஓகேவா. தமிழ் விருது வாங்கியிருப்பார். பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம். கீவேர்டு என்ன, அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றால் எண்ணி நடப்பது இந்த காலம். ஓகேங்களா. பெண்ணை பேயின்னு சொன்னது அந்த காலம், இன்னைக்கு கண்ணுல ஒன்றுன்னு சொல்றது வந்து இந்த காலம். இந்த காலம் சொன்னாலே யார் வந்துன்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பழைய புக்கு பாட்டு. அதே புது புக்கில் என்ன பாட்டு எழுதிருப்பாரு, ஒன்றல்ல இரண்டல்ல. இவரோட கீவேர்டு இதுதான். பாடல்ல அந்த காலம் இந்த காலம் தான் உடுமலை நாராயண கவி. அதே புது புக்கில் ஒன்றல்ல இரண்டல்லன்னு வந்தா உடுமலை நாராயண கவி. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும். துன்பத்தை வெல்லும் கல்வி பாட்டு தலைப்பே.
அப்போ அதே வார்த்தை நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வேணும் கூடாது இந்த மாதிரி கீவேர்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும். ஓகேங்களா, நீ வந்து நல்ல கல்வி பெறணும், துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வி பெறணும், ஓகேங்களா, சோம்பேறி கூட சேரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகே, துன்பத்தை வெல்லும் கல்வி. ஆன்சர் வந்து டி. ரா மீனாட்சி அவர்களின் படைப்புகளில் பொருத்தமற்றது. ரா மீனாட்சி வாசனைப்பூல், தமிழ் சிறுகதை பிறக்கிறது, கொடிவிளக்கு, மறுபயணம். ஓகேங்களா, 68. இதில் வந்து தமிழ் சிறுகதை பிறக்கிறது தான் வராது. ஓகேவா, மீது எல்லாமே வரும். அவங்கள பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். வாசனைப்பூல், கொடிவிளக்கு, மறுபயணம். இதில் எது வரானா தமிழ் சிறுகதை பிறக்கிறது வராது. எனக்கு யாரும் தெரியல அதில் இருந்து. ஓகேவா, ஓகே. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாதமி யார் 2 முறை சாகித்ய அகாதமி ஒரே ஆளு சிற்பி பாலசுப்ரமணியம். ஒன்று வந்து தி கிராமத்து நதின்ற இதுக்காகவும், இன்னொன்று வந்து அக்னி சாட்சின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அக்னி சாட்சி அதுக்காக வாங்கி, அது வந்து மொழிபெயர்ப்பு நூல் அதுக்காக வாங்கியிருப்பார் சிற்பி பாலசுப்ரமணியம். நா பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயர் துரைராசனா முடியரசு, வேங்கட மகாலிங்கம் தான் யாரு நா பிச்சமூர்த்தி, துரைமாணிக்கனா பெருஞ்சித்திரனா, ராசகோபாலனா சுரதா. ஸோ ஆன்சர் வந்து வேங்கட மகாலிங்கம் சி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கண்டு கவிதைகள் எழுதியவர் யார்னா பகுத்தறிவு கவிராயர், அதாவது உடுமலை நாராயண கவி. சரிங்களா, அவர் தான் நாட்டுப்புற இசை எளிமையை கண்டு கவிதை எழுதியவர். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட், அது மக்கள் கவிஞர் என்னும் ஒரு நிமிஷம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயராளர் தான் மக்கள் கவிஞர். யாரு மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றோம். மருகதாசனா திரைக்கவி திலகம், திருவிக்கானா தமிழ் தென்றல். சரிங்களா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கண்ணதாசனா கவியரசு. ஓகேங்களா, நா பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் சிறுகதை. ஓகேங்களா, நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அவரோட முதல் சிறுகதை வந்து சயின்ஸுக்கு பலி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அல்லது தமிழ் அறிவியலுக்கு பலின்னு கொடுத்துருப்பான். வாடிவாசல்னா யார் வந்துடணும், சிசு செல்லப்பா. ஓகேங்களா, மறுபயணம் இப்போ தானே பார்த்தோம், மேலே பார்த்தோமே, ரா மீனாட்சி. ஓகேங்களா, கிராமத்து நதி வந்து சிற்பி. ஓகேங்களா, சிற்பி பாலசுப்ரமணியம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா, சொல்லிப்பார்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னது யாரு, அவர் தானே. திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் சி. பிக்சு ரேவதி ஆகிய புனைப்பெயரில் படைப்பிலை பண்ணவர் நா பிச்சமூர்த்தி. ஓகேங்களா, நாளைக்கு கேட்கலாம் புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டு ஆப்ஷன் ஏ வந்து ரேவதி இருக்கும். நீங்கள் வந்து பிச்சமூர்த்தியை காணமே, அப்போ விடை தெரிவிலையும் போட்டக்கூடாது. நான் பிச்சமூர்த்தியோட புனைப்பெயர் தான் ரேவதி பிக்சு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. எனக்கு கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது. சரி, சுதந்திர தாகம் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி யார், சிசு செல்லப்பா தான். ஓகேங்களா, சுதந்திர தாகம் 2001 2002 எனக்கு வருஷம் மறந்து போச்சு. 2001 நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ரா மீனாட்சி அவர்களின் படைப்புகளை கணக்கு. ரா மீனாட்சி இப்போ தானே பார்த்தோம். புலரி, முன்பின், ஆதி இதெல்லாம் வந்து யார் வந்துருவார், இவர் வந்துருவார், கல்யாண்ஜி வந்துருவார். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நெடுஞ்சி சுடுபோக்கள். ஆகாயத்து அடுத்த வீடுனால யார் வருவார், நம்ம தலைவர் மு மேத்தா. 2006. உதயநகர்லேருந்து மறுபயணம் கொடிவிளக்கு. ராமீனாட்சினா உதயநகர்லேருந்து மறுபயணம் கொடிவிளக்கு, இதுதான் ராமீனாட்சி. பூத்தது மானுடம், புரட்சி முழக்கம், உறைவீச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலை இளந்தரையன். ஆனால் அவர் இன்னைக்கு சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் இவரை பற்றி அடிக்கடி பழைய கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, 1991 பாவேந்தர் விருது முதல்ல வாங்கியிருப்பார். சரிங்களா, சரி, ஆன்சர் வந்து இதுக்கு உதயநகர்லேருந்து மறுபயணம் கொடிவிளக்கு. சிற்பி அவர்களின் உரைநடை நூல். ஓகேங்களா, அலையும் சுவடும், சூரிய நிழல், ஒளிப்பறவை, சர்ப்பயாகம். ஓகேவா, இது அலையும் சுவடும் வந்து இவர் வரும், அலையும் சுவரும். ஓகேங்களா, சரி, இப்போ சர்ப்பயாகம் அவர் தான், சிற்பி தான். ஓகே, சூரிய நல்ல ஒளிப்பறவை, இது எல்லாமே அவரோட கவிதை நூல் நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து அலையும் சுவடும். ஓகேங்களா, அலையும் சுவரும் வந்தால் இவர் வந்துடுவார், சுரதா. இது அலையும் சுவடும். ஓகேங்களா, இதுதான் அவரோட உரைநடை நூல். மீது எல்லாம் கவிதை வந்துடும் நினைக்கிறேன், இதெல்லாம் கவிதை நூல்கள். சரிங்களா, ஓகே, ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட், பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திடவே வேண்டும் என்று பாடியவர். ஓகேங்களா, இதுதான் வாழ்ந்திட வேண்டும் சொல்றல, எது வேண்டும் கூடாது அப்படின்னு சொன்னால் யார் போடணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாணவனுக்கு இது வேண்டும் இது கூடாது அப்படின்னு சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றாங்க. அதான் துன்பத்தை வெல்லும் கல்வி. சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் மனப்பாடம் பண்ண ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு மாணவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் வேண்டுப்பா இதெல்லாம் கூடாதுப்பா அப்படின்னு சொன்னால் துன்பத்தை வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றாரு. அவ்வளோதான். இதெல்லாம் இங்கே மருகதாசி அவர்கள் பிறந்த ஊர் கேட்குறாங்க. சிறுகுடல்பட்டினா கண்ணதாசன் வந்துருவாரா, முத்தையா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். செங்கப்படுத்தான் காடுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துருவான்னு நினைக்கிறேன். தச்சநல்லூர், அழகிய தச்சநல்லூர். யார் அழகிய தச்சநல்லூர், நல்ல ஆளாச்சு. அழகிய சொக்கநாத புலவர் நினைக்கிறேன். அவர் தான் திருநெல்வேலி தச்சநல்லூரில் பிறந்தவர். அழகிய சொக்கநாதர் அவர் தான் திருநெல்வேலி தச்சநல்லூரில் பிறந்திருப்பாரு. ப்ரீவியஸ் கொஸ்டின். மருகதாசி அவர்கள் பிறந்த ஊர் அப்போ மேலக்குடிக்காடு. அவ்வளோதான், ஆன்சர் வந்து மேலக்குடிக்காடு. சரிங்களா, சிறுகுடல்பட்டினா கண்ணதாசன், செங்கப்படுத்தானா பட்டுக்கோட்டை, தச்சநல்லூர் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம், அழகிய சொக்கநாத புலவர். அப்போ ஆன்சர் மேலக்குடி காடு. ஓகேங்களா, மருகதாசி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த பொறுத்துக்களை பார்த்துட்டேன். யாரு, கவிமணி. அப்போ ஆன்சர் என்ன, கவிமணி. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஆமாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிட்டேன்ல, இது யாரு, சாலையிலே பல தொழில் பெருக வேண்டும், சபையிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும்னா கவிமணி. அதே தமிழனுக்கு ஒரு தமிழன் என்னும் ஒரு இனம் உண்டு, அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது புரட்சி கவிஞர். இது யாரு, நாமக்கல் கவிஞர். அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சா கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின், தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும். ஓகேங்களா, சேர்த்து பாரு, தமிழரோட சிறப்பு தமிழ் மொழியோட இனிமை. ஓகேவா, இன்ப வானொலியாம் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லி தமிழ் பற்றி ஒரு பாட்டு பாடிப்பார்ல, நம்ம புக்கில் கூட இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நாமக்கல் கவிஞர். அதை தான் சொல்லியிருப்பாங்க. தமிழரோட சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடிவர் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, தமிழரோட சிறப்பு தமிழ் மொழியோட இனிமை. ஞாபகம் வச்சுங்க. கவிஞர் பாலசுப்ரமணியன் அவர்களின் கவிதை தொகுப்புகளில் பொருந்தாதது. கவிதை தொகுப்பு. ஓகேங்களா, பாலசுப்ரமணியம். நிலவு பூ, பூஜ்யங்களின் சங்கிலி, சிரித்த முத்துக்கள், மலையாள கவிதை.
கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம்னா பூஜை இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் நினச்சிப்பீங்க. பூஜைகளின் சங்கிலி, நிலவு பூ, சிரித்த முத்துக்கள் இதில் தான் ஏதோ ஒன்று கவிதை வராதுன்னு நினச்சிப்பீங்க. மலையாள கவிதைனா கண்டிப்பாக பேர்லேயே கவிதை இருக்கே, அப்போ இவர் பாடியிருப்பாரு, இவர் தான் இது கவிதை தான் அப்படின்னு நினச்சிப்பீங்க. தப்பு. இது மூணும் தான். இது மூணு என்னது கவிதைகள் தான். ஓகேங்களா. மலையாள கவிதைன்றது கவிதை கிடையாது. அவரோட சிறுகதையாக இருக்கலாம், இல்லை வந்து கட்டுரையாக இருக்கலாம். ஓகேங்களா. இவருடைய நூல். ஆனால் வந்து இது என்ன கிடையாது, இவரோட இதுதான். ஆனால் கவிதை கிடையாது. ஆன்சர் டி. சரிங்களா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை இல்லை ஒன்று ஒற்றுக்கோள். இதை சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய சொல்லிட்டேன். ஓகேங்களா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கோள் சொன்னது பாட்டாளி மக்களுக்காக பாடியது. ப்ளஸ் வந்து தமிழன் ஒரு இனம் உண்டு, அவனுக்கு ஒரு குணம் உண்டு. எல்லாமே நாமக்கல் கவிஞர். ஓகேவா. நெக்ஸ்ட், கோடையும் வசந்தமும் என்னும் நூலின் ஆசிரியர். கோடையும் வசந்தமும். ஓகேங்களா. யார் வந்துடணும்? மீரா. ஓகேவா. கோடையும் வசந்தமும் சொல்லிட்டு ஒரு பாடல் இருப்பார் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து மீரா. நெக்ஸ்ட், அடுத்து வந்து பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம். யாருடைய பாடல்கள் கம்பனோட மிடுக்கு, பாரதியோட சினப்போக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்வான் கிடையாது, சுரதா, மீரா, சச்சிதானந்தன் தான் நம்ம என்னத்தை பார்க்க முடியும். கம்பனோட மிடுக்கையும் பாரதியோட சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம்னா சச்சிதானந்தன். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்க, முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு என்று பாடியவர். திண்ணையை இடித்து தெருவாக்கு, அந்த தெருவை மேலும் விரிவாக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா தாராபாரதி. ஓகேங்களா. தாராபாரதி பழைய புக்கு பாடல் நினைக்கிறேன். ஓகேவா. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் சிற்பி அவர்களுடன் பொருத்தமற்றது. சிற்பி இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கரெக்ட். ஒரு கிராமத்து நதி, அக்னி சாட்சி, அது ரெண்டு பண்ணிப்பார். பாரதிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிப்பார். கரெக்ட் தான். அது மலையாளத்தில் இருந்து கவிதையிலையும் புதினையிலையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அதாவது தான் மலையாள கவிதை என்ற நூலை எழுதியிருப்பாரு. ரைட்டு. ஓகேங்களா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணமா, இதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். தப்பு தான். ஓகேங்களா. இதுதான் தப்பு. ஆனால் இவர் என்ன மாவட்டம் தான் எனக்கு மறந்து போச்சு. திருநெல்வேலியா என்னன்னு தெரியல. அதை மட்டும் பார்த்துங்க. ஆன்சர் வந்து டி. கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர். ஓகேங்களா. கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர் யாருன்னா பாலசுப்ரமணியம். ஓகேங்களா. நம்ம நிறைய இப்போ பாலசுப்ரமணியம் தான் நிறைய சொல்லிட்டு வரேன். ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் ஏ. தவறான இணை காண்க. சிசு செல்லப்பா, ஜீவனாம்சம், நான் பிச்சமூர்த்தி, PS ராமையன் சிறுகதை பாணின்றது வந்து தவறு. ஏன்னா அவர் வரமாட்டார். மீனாட்சி, தீபாவளி பகல் ரைட்டு தான். சிற்பி பாலசுப்ரமணியம், ஆதிரை அதுவும் ரைட்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேத்தா அவர்களின் படைப்பில் பொருத்தமற்றது. கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம், சிரித்த முத்துக்கள் வராது. சிரித்த முத்துக்கள் இவரு கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. அது யாருன்னு எனக்கு மறந்துச்சு. நான் நிறைய நாள் ஆச்சு படிச்சு, அதனால சரியா ஞாபகம் வரல. ஆனால் இவர் கிடையாது. இது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அதுதான் மேத்தா வரும். 2006 சாகித்ய அகாடமி இருப்பது. காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே என்று பாடியவர் யார்? தமிழ் அன்பன். ஓகேங்களா. தமிழ் அன்பன் பாடியிருப்பாரு. அந்த பாடல் தான் இது. ஸோ ரொம்ப ஈரோடு தமிழ் அன்பன் சொல்லுவோம் இல்லையா. வணக்கம் வள்ளுவா 2004 சாகித்ய அகாடமி. கவிஞர் பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார்? வாணிதாசன். அது எத்திராசுல என்கிற அரங்கசாமி. ஓகேங்களா. ராஜேந்திரன் யாருன்னு அப்படின்னு பார்த்தா மீரா அவர் தான். நெக்ஸ்ட், சுரதா அவர்களின் இயற்பெயர். சுரதாவுக்கு வந்து துரைராசுனா முடியரசு, ராசகோபாலன் தான் சுரதாவோட இயற்பெயர். அரங்கசாமினா வாணிதாசன், ராஜேந்திரனா மீரா. ஓகேங்களா. சுரதாவுக்கு வந்து ராஜகோபாலன். பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர். கண்டிப்பாக யாரும் வாணிதாசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஆகாயத்துக்கு அடுத்து விட்டுனா 2006 மேத்தா. காகித பூக்கள் கிடையாது, மின்மினி கிடையாது, வணக்கம் வள்ளுவா. ஓகேங்களா. வணக்கம் வள்ளுவா தான் அது ஈரோடு தமிழன்பன். 2004 உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 21. ஓகேங்களா. உலக ஈர நாள் வந்து பிப்ரவரி 2. நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அதாவது சாகித்ய அகாடமி வந்து வணக்கம் வள்ளுவா. ஓகேங்களா. ஞானரதம் வந்து பாரதியார். தமிழன்பன் கவிதைகள் தான். ஓகேங்களா. நிலவுப்பு வந்து சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ ஆன்சர் வந்து சி. அவரோட தமிழக விருதுனா தமிழன்பன் கவிதைகள். கற்றேன் என்பாயா கற்றாயா, வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை என்று பாடியவர். ஓகேவா. கற்றேன் என்பாய், கற்றாயா, கற்ற கிடையாது. காகிதம் தின்பது கல்வி இல்லை. கல்வியை பற்றி சொல்றாரு மாணவர்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து யார் வரும்னா அப்துல் ரஹ்மான் தான் வருவார் இதுக்கு. ஓகேங்களா. அவர் தான் புரட்சிகரமாக பாடியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட், தீக்குச்சி அப்படின்லாம் பாடியிருப்பார்ல குழந்தை தொழிலாளர் பற்றி. ஸோ அதில் வரும். ஸோ நெக்ஸ்ட், அப்துல் ரஹ்மான் அவர்களின் சாகித்ய அகாடமி. அதுதான் என்ன வரும்? ஆலாபானை 1999 சம்திங் வரும். ஆமாம் 99 நினைக்கிறேன். பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன். ஓகேங்களா. ஆலாபானை இதெல்லாமே யார்? அப்துல் ரஹ்மான் தான். கவிக்கு என்று அழைக்கப்படுவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். ஓகேங்களா. அடுத்து வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியம் எழுதியவர் யார்? கல்யாண சுந்தரம். இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். சரிங்களா. வண்ணதாசன். ஒரு சிறு இசை 2016. சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். சுட்டுவிரல் இதுதான் அந்த தீக்குச்சி பற்றி சொல்லிப்பாங்க. அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா. சுட்டுவிரலும் அப்துல் ரஹ்மான் தான். ஓகேவா. அடுத்து வந்து வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தது. வாணிதாசன் குழந்தை இலக்கியம். ஆமாம் குழந்தை இலக்கியம் வாணிதாசன். குழந்தை செல்வம் வந்து யார்? குழந்தை செல்வம் கவிமணி. கள்ளிப்பறவை வந்து வாணிதாசனா. ஓகே கரெக்ட் தான். கொடிமுல்லை, தொடுவானம், ஏதோ ஒன்று வருமே. குழந்தை இலக்கியம், கொடுமுல்லை, தொடுவானம், எழிலோவியம். ஓகேவா. அப்புறம் வேற என்ன வரும்? பள்ளிப்பறவை மட்டும் அப்போ வராதா? பள்ளிப்பறவைகள் வந்து யார் வரணும்? பள்ளிப்பறவை மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பள்ளிப்பறவை வந்து பெருஞ்சித்தனார் வந்துருவாரோ. அவர் ஒரு பழைய பாட்டில் வரும்ல பள்ளிப்பறவைகள். சரி பார்க்கலாம். குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, தொடுவானம், பள்ளிப்பறவை. எனக்கு இந்த கொஸ்டின் டவுட் ஆகுது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. 103 பள்ளிப்பறவை தான் வராதுன்னு நினைக்கிறேன். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்துறது. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். ஓகேங்களா. யார் வந்துடணும்? சுரதா. ஓகேவா. ஆன்சர் வந்து டி.
நெக்ஸ்ட் வந்து தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன். அதனால தான் செவாலியர் விருது கூட வாங்கியிருப்பார். தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி வாணிதாசன். ஓகேவா. அடுத்து வந்து சுரதா அவர்களின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூல் தேன்மலை தான். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து தேன்மலை. அமுதும் தேனும் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் இது எல்லாமே யாரு? இவர் சுரதா தான். ஓகேங்களா. சுவரும் சுண்ணாம்பும். காவியம் என்ற இதழை நடத்தியவர். காவியம் வந்து சுரதா தான். ஓகேங்களா. காவியமும் சுரதா தான். இலக்கிய ஊர்வலம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சுரதா தான் வருவார். ஸோ 107க்கு வந்து டி. இதை வந்து ஸ்பெஷல் கவிதை. இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அப்துல் ரஹ்மான் படைப்புகளில் பொருத்தமட்டது. நேயர் விருப்பம் வரும். ஓகே. ஊர்வலம் தான் வராது, பார்த்தாலும் சொல்லிடலாம். நேயர் விருப்பம், சொந்த சிலைகள், விலங்குகள் இல்லாத கவிதை. ஓகேங்களா. ஊர்வலம் தான் நம்ம பார்த்தோம்ல, இவர் வந்துடுவார், மேத்தா வந்துடுவார். ஸோ ஆன்சர் வந்து பி. சிசு செல்லப்பானா சுதந்திர தாகம். ஓகேவா. சுதந்திர தாகம், வாடி வாசல் அதெல்லாம் வந்துடுவார். ஜீவனாம்சம்லாம். மீனாட்சி வந்து சுடுபூக்கள். சிற்பி ஒளிப்பறவை. மேத்தா கண்ணீர் பூக்கள். கல்யாண்ஜி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை 2016. வணக்கம் வள்ளுவா தமிழ் அன்பன் 2004. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006. மேத்தா. ஆலாபனை வந்து அப்துல் ரஹ்மான் 1999. ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படித்தார்? ராசதண்டனை யார் படித்தது? கண்ணதாசன். ஓகேங்களா. கண்ணதாசன் ஞாபகம் வச்சுங்க. இயேசு காவியம் கண்ணதாசன் தான். வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர். வாணிதாசனா இளைஞர் இலக்கியனா ஓகே. இளைஞர் இலக்கியனா பாரதிதாசன். ஓகேவா. குடும்ப விளக்கு பாரதிதாசன். குழந்தை இலக்கியம் தான் யார்? வாணிதாசன். ஓகேங்களா. குழந்தை செல்வம் யார்? குழந்தை செல்வம் வந்து கவிமணி. பூங்கொடி வந்து உங்களுக்கு தெரியும். பூங்கொடி வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசன். ஸோ ஆன்சர் வந்து டி. சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது. ஏர்முனைன்னு நினைக்கிறேன். நம்ம உழவை பற்றி சொல்றது இல்லையா? உழைப்பதனாலே ஏர்முனைனா மருகதாசி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுற மருகதாசி. பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். அதான் குழு எடுக்கச்சு. அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டேன்ல. யார் வந்து நான் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர். பழமை துன்பம் என இரு பொருள் தரும் சொல். பாரதியார் ஒரு பாடல் வரும்ல, வாழ்க தமிழ் சொல்லிட்டு, அதில் இருக்கும் பாருங்க தொல்லை. அது வந்து என்ன மீனிங்? தொல்லை தரும் தொல்லை அப்படின்னு இருக்கும். பழமை துன்பம். வைப்புனா உலகம், தொன்மைனா பழமை. ஓகேங்களா. இன்மைனா வந்து வறுமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே எனப்படும். சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. பாரதியார் பாடியிருப்பாரு. ஓகேங்களா. எங்களா போச்சு கொஸ்டின்? அதுக்குள்ள கொஸ்டினை காணமே. பாரதியார் தான். ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆமாம், பாரதியார். அந்த சாலை இளந்திரன் அவர்களின் படைப்புகளில் பொருத்தமட்டது. இது வந்து நான் சாலை இளந்திரன் சிலபஸில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். காரணம் வந்துடுச்சுன்னா ஓகேங்களா. அந்நியமற்ற நதி, பூத்தது மானுடம், புரட்சி முழக்கம், உறைவீச்சு. அந்நியமற்ற நதி வராது. இது வந்து கல்யாண்ஜி வந்துருவார். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஏ தான். ஓகேங்களா. இந்த உறைவீச்சு புரட்சி முழக்கம்லாம் இவரோட தமிழ் வளர்ச்சி நூல். இவருக்கு வந்து சாலை இளந்திரனுக்கு 1991 பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 1991. கல்யாண்ஜி அவர்களின் கட்டுரை தொகுப்பு இதெல்லாமே மோஸ்ட்லி பாருங்க. அவர் நிறைய எழுதியிருப்பாரு. சிறுகதை வந்து ஒரு சிறு இசை. ஓகேங்களா. சில இறகுகள் சில பறவைகள்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடித தொகுப்பு தான். வந்து சில இறகுகள் சில பறவைகள் கடிதத்தை தொகுத்துருப்பாங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள்லாம் கவிதை தான். ஒளியிலே தெரிவதாலுமே கவிதை வரும்னு நினைக்கிறேன். அகமும் புறமும் தான் அது கட்டுரை தொகுப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து கல்யாண்ஜி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடிச்சிட்டாங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்தூக்கும் நந்தா விளக்கணையே நாயகே என்று பாடியவர் யாரு? இது வந்து செந்தமிழ் அந்தாதி தூ அரங்கன். ஓகேங்களா. தூ அரங்கன் இந்த பாடல் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஓகேங்களா. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வந்து திருச்சி. பாரதிதாசனா திருச்சியா? பாரதிதாசன் திருச்சி. பாரதியார் கோவை கரெக்ட் தான், திருச்சி. பாரதிதாசனின் புரட்சிக்கவின்றது வந்து ஒரு குறுங்காவியம், இலக்கிய நூல், கவிதை நூல், நாடக நூல். ஓகேவா. குறுங்காவியம் தான். ஆனால் பாரதிதாசனோட புரட்சி நூலே ஒரு குறுங்காவியம். ஆன்சர் சி. ஓகேவா. 122. பிசிராந்தியர் என்றது வந்து நாடக நூல். பாரதிதாசன் அது வந்து நாடக நூல் பிசிராந்தியர். புரட்சிக்கவி குறுங்காவியம். ஓகேங்களா. நல்ல உலகம் நாளை மலரும் என்னும் கவிதை எழுதியவர் வந்து மோகனரங்கன் ஒருவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மோகனரங்கன் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். ஓகேங்களா. மோகனரங்கன் வந்து இமயம் எங்கள் காலரில் இதுதான் வரும். ஓகேங்களா. 124க்கு ஏ. நெக்ஸ்ட் நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். நடை என்ற சிற்றிதழ் வந்து சி மணி. ஓகேங்களா. சி மணி தான் நடை. பாரதியாரால் தமிழ் மகள் என போற்றப்பட்டவர் யாரு? ஒரு பாட்டில் தமிழ் மகள் சொல்லியிருப்பாரு. சாதி இரண்டொழிய வேறொன்றில்லை என்று சொன்னது யாருன்னா இவர் தான், அவையார் தான். அவையாரா அப்படி இவர் சொல்லியிருப்பார். தமிழ் மகள் அவையார். ஆன்சர் கோ மோகனரங்கன் அவர்களின் பிறந்த ஊர் கோ மோகனரங்கன், ஆலந்தூர். ஓகேங்களா. கோ மோகனரங்கன் பிறந்த ஆலந்தூர், கோ மோகனரங்கன்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து வே மாலி செல்வம் பிக்ஸு ரேவதினா பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. அதே மாதிரி சி மணி, வே மாலி செல்வனா யார் வரும்? சி மணி. பிரம்மில் தர்ம பசுவையா அப்படிலாம் வந்தால் தான் இந்த இவர் தர்ம சிவராமு பிரம்மில். ஓகேங்களா. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சி மணி வந்து நடை. கொல்லிப்பாவைன்றது வந்து ராஜமாத்தாண்டம். ஓகேங்களா. எழுத்து சிசு செல்லப்பா. புதுக்கவிதையில் அங்கத்தை மிகுதியாக புதுக்கவிதையில் அங்கத்தை மிகுதியாக படித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி மணி தான். ஓகேங்களா. அங்கம் அது ஒரு எதுகை மானை சொல்கிற மாதிரி அது ஒரு
கவிதை அவர் வித்தியாசம் அதை வந்து பூர்த்தி செய்தார்னா சீமணி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இதில் பாரதிதாசனை பற்றி நான் அதிகமாக கேட்கல, அது நான் தனியாக கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 9, 10 நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, டைம் கிடைக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஃபுல் டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஜிகே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜிகே டெஸ்ட் பேஜில் ஜாயின் ஆகுறவங்க ஆல்ரெடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ பை. இனியும் உங்கள் மார்க் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.